அது மாதிரி நம்ம ஸ்கூல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடணுன்ட்டு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதே மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி தான் அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு இருக்கும்போது காத்தல என்னங்க பொங்கல்லாம் ஆச்சா வீட்டில் அப்படின்னு சரி வகை வகையாக பொங்கல் வருமே லஞ்ச் டைமில், அதுக்காக பொங்கல் ஆச்சாங்க பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க சாயங்காலம் தான் அப்படின்னாரு. ஆனால் சாயங்காலமா சாயங்காலமா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நானும் ஆஃபீஸ்க்கு வரணும், அதனால் சாயங்காலமாக வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் பண்ண போகிறோம். எனக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. பொங்கல்ன்றது சூரியனுக்கு கொண்டாடுறோமா இல்லை நிலாவுக்கு கொண்டாடுறோமா? இது என்னையா அது? மற்ற பண்டிகைலாம் கூட சாயங்காலம் பொங்கல்லாம், இதை எப்படியா சாயங்காலம் நிலாவுக்கு பொங்கலை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல இந்த அணி சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இவங்களுக்கு பதில் கொடுக்க நம்ம தமிழ்நாட்டு அணியிலிருந்து நம்மளோட அணிபுரம் அணி வந்திருக்காங்க. இது எனக்கு தெரியாது. நீங்க என்ன விழாக்குழு சார்ந்த இருக்கீங்களா? விழாக்குழு இருக்கீங்களா? அதான் நிறைய செலவு பண்ணிருக்கீங்க நீங்க. ஓ அதான் இருந்துச்சு. மணியும் இருக்கு, உங்க பேர்ல மணியும் இருக்குன்றத சொல்லிக்க விருப்பப்படுறேன். மேடையில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, சக அணி பேச்சாளர்களே, எதிரணி ஜாம்பவான்களே, என்னை வாழ வைக்கக்கூடிய தமிழ் சான் ஆண்டோனியோ தமிழ் மக்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு என்னோட உரையை துவங்குகிறேன். அதாவது உலகத்தில் எத்தனையோ பண்டிகைகள் எத்தனையோ நாடுகளில் நடைபெற்றாலும் பொங்கல் மாதிரியான ஒரு அருமையான பண்டிகை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் நுட்பம், அந்த 4 நாட்கள் கொண்டாடப்படுகிற அந்த கட்டமைப்பு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து வேற எந்த பண்டிகையிலையும் கிடையாது. இதை நம்ம இன்னைக்கு நேற்று கொண்டாடல, கிட்டத்தட்ட ஒரு 2800 வருஷமா தை நீராடலும் ஞாயிறு போற்றுதலும் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் கிவிங் டு த நேச்சருங்கிற கான்செப்ட்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான சுவடுகள் சிலப்பதிகாரத்திலையும் புறநானூறுலையும் நிறைய இருக்கு. சரி, சமத்துவ பொங்கல்ங்கிறது பொங்கலுக்கு மட்டுமே உரிய ஒரு வார்த்தை. இது வந்து ஜாதி மத மொழி இந்த எந்த எல்லையிலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அது ஒரு எல்லைக்குள்ள கட்டுப்படுத்த முடியும், அதுதான் இந்த தமிழ்நாடு. ஏன் பக்கத்து ஸ்டேட்ல மகர சங்கராந்தி பல பேர்ல கொண்டாடுறாங்க இந்தியாவில், அப்போ வந்து அந்த ஸ்டேட்டுக்குலாம் இல்லையான்னா நான் என்ன சொல்றேன்னா அந்த தமிழ்நாடு அந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த 4 நாளுக்கான உச்சம் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஆஷ்லி ஐக்கியாவில் போய் பெரிய பட்ஜெட் போட்டு போகிறாங்க. நான் மார்க்கெட் பிளேஸில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி வச்சேன் கம்மி ரேட்டு. அது கால் லைட்டாக ஆடுச்சு. அதை பார்க்கும் போதெல்லாம் பேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இவங்க ஃபுல் டைம் ரகுரன் மாதிரியே மாறிட போகிறாங்களோ, சரி நான் கொண்டு போய் குட்வில்லையோ இல்லை ட்ராஷ்லேயோ போட்டலாம்னு சொல்லி கீழே வச்சு கதவு சாயத்துக்கு வரத்துக்குள்ள பார்த்தா மூவ் அவுட் சேல் இம்மிடியட் பிக்கப் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் அவரே நினச்சி அதை எடுத்து போயிட்டார். இந்த காரணத்துக்காக தான் என்னவோ இந்த தமிழ்நாட்டில் இந்த பேட் வைப் பேட் எனர்ஜி மற்றவங்களுக்கு கூட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை நெருப்பில் போட்டு எரிக்கும். அதுதான் வந்து அந்த தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வர போகியை வந்து சிறப்பு. அதில் பொருட்களை மட்டும்தான் போட்டு எரிக்கிறோமா இல்லை, நம்மளோட கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த தீயில கரியாகி ஃபுல் நெகட்டிவாக ரிமூவ் பண்ணிட்டு 2வது நாளான அந்த தைப்பொங்கலை வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம்னா பால் மனம் மாறாத நெற்கதிர்களை அறுவடை செஞ்சு அதில் பொங்கல் வச்சு இவங்க சொன்ன மாதிரி பல காய்கறிகளை சேர்த்து அதுக்கு பேர் வந்து புழுக்கள். அந்த புழுக்கள்ங்கிறது தான் வந்து நாளடைவில் பொங்கலாக மாறினதா வரலாறுல இருக்கு. இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு கரும்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பு ஏற்றிக்கிட்டு 3வது நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளுங்க. ஏன்னா எல்லாரும் அன்னைக்கு தான் ஹாப்பி பர்த்டே மெசேஜ் அனுப்புவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு. நான் கூட இந்த வருஷம் அனுப்பிச்சேன் 4 பேருக்கு. அது முக்கியம் இல்லை. என்னன்னா நம்ம மாட்டு பொங்கலை வந்து அந்த பர்டிகுலராக மதுரை காங்கேயம் மலைநாடு இந்த சைடில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க. நம்ம புலவர் ஹிப்ஹாப் ஹாதி சொன்ன மாதிரி கொம்பு வச்ச சிங்கம் இது வந்து ரொம்ப ஒரு ஆக்டான நேம். அப்படி ஒரு வாடி வாசலை திறந்ததும் அப்படி ஒரு 100 பேர் முன்னாடி நின்னாலும் அப்படியே சீறி பாஞ்சு தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்குதுல்ல அந்த மாடு. அந்த மாடு சிங்கமே சொல்லலாம். அந்த சிங்கத்துக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்கும், எவ்வளோ ஒரு வீரம் இருக்கும், அது வந்து அதோட ரத்தத்தில் அப்படியே கூட இருக்கும். இதை பார்க்கும் போது இங்க களத்துல இல்லை, நேரில் இல்லை, யூடியூப்ல பார்க்கும்போது நம்மளுக்கு அடிவேறு கலக்கும். அப்படி இருக்கிற அந்த மாட்டை அதோட திமிரை பிடிச்சி அடக்கி அதை வெல்றான் பாருங்க ஒரு வீரன். அவனுக்கு அந்த ரத்தத்திலே ஊறி அவனோட டிஎன்ஏல அது வந்து கலந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வீரனா அவன் வந்து திகழ்வாங்க. அதனாலதான் அந்த மதுரை மாவட்ட மக்கள்லாம் என்ன ஒரு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டிலே இருப்பாங்க. ஸோ
இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு முடிஞ்ச உடனே எல்லா ஜெயிச்ச மாடுகளும் ஏஐக்கு போயிடும். ஏஐக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் மாடுக்கும் சாட்டிங் என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை கருவூட்டல். அது ஏன் முக்கியன்றது நான் அடுத்தது சொல்றேன். இது 4வது நாள். நம்ம வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரையும் போய் பார்க்குறோம், சொந்தங்கள் பார்க்குறோம். அன்னைக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு என்கேஜ்மெண்ட், அதுலேருந்து ஒரு வருஷத்துல கல்யாணங்கிற மாதிரி இல்லாமல் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. எப்படி, என்ன குவாலிஃபிகேஷன், யூஎஸ்ஏல ஃபுல் டைமர் ஆகிட்டாரு, I-140 அப்ரூவ் ஆயிடுச்சு, இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. பண்ணையார் மட்டும் அடங்கிட்டாங்க, வீரன் பொண்ணு கொடு அப்படிம்பாங்க. எப்படி நடக்கும் கல்யாணம்? அடுத்த முகூர்த்தத்திலேயே பார்த்தீங்கன்னா வாழைமரத்தை வெட்டுறா, குட்டத்தை கூட்டுறா, தாலியை கட்டுறா, கட்டிலாட்டுறா, 10 மாசத்துல தொட்டிலாட்டுறா அப்படிங்கிற மாதிரி அங்க வீரம் விதைக்கப்படுது. ஒரு 10 மாசத்துல ஒரு வீரலட்சுமியோ இல்லை வந்து ஒரு பருத்தி வீரனையோ பெற்றெடுக்கிறாங்க. ஹிஸ்டரி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போய் ஆட்சி செய்த நம்ம சோழ மன்னர்கள் மதுரையிலேருந்து மார்த்தாண்டத்துக்குள்ள இருந்த பாண்டிய மன்னர் வந்து பெருசா அவங்க தொடர்க்க முடியாது. திருப்பி அவங்களால தான் அவங்க அழிஞ்சு போனாங்க. ஏன் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரனோட மரபு வந்து அந்த ரத்தத்திலேயே அப்படிங்கக்கூடிய அந்த எதிர்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த மக்களுக்கெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் காலங்கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்தே திணிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமோ கட்டமைப்போ எதுவுமே வந்து தமிழ்நாடு அஸ் அ ஸ்டேட்டாக ஒரு பருத்தி வீரர் மாதிரி நின்றுட்டு எங்கேயாரு அங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு அந்த மரபு தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ புரியுதுங்களா எதனால வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த சிறப்பு அதிகம்னு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வயநாட்டில் கொண்டாடுறது வந்து எதாக இருந்தாலும் பயம். இந்த தீபாவளிக்கு மத்தாப்புங்க மேக்ஸிமமாக நம்மளை கொடுக்கக்கூடியது வந்து அப்பார்ட்மெண்ட்ல மத்தாப்பு கொடுக்கும். மத்தாப்பு கொடுத்தோம்னா போலீஸ் வருது, லீசிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வார்னிங் மெயில் வருது. அதனால இங்கே ஒரு பண்டிகையோட உண்மை வந்து இங்கே வந்து அடைய மாட்டேங்குதுங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எதிரணியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க, கேட்டுங்க. ஆனால் உண்மை எதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம போன மாதம் நடந்திருக்க வேண்டியது கூட இந்த ஈவெண்ட்டில் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னங்க மறுநாள் வந்து HTSA போகிற வழி ஐஸ் வருதான் அப்படின்னாங்க. எனக்கு பக்கம் இருக்கு, மேலே மாநிலங்களை விட்டு தெருக்க விட்டுட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே சான் ஆண்டோனியோ வந்துட்டாங்க. அந்த ஐஸில் ரோட்டில் ஃபார்ம் ஆகிற ஐஸ் எவ்வளோ ஒரு குளிர்ச்சியான மாற்றி கூட கிளர்ச்சியாக மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அதனால கடைசியாக அவங்க மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேங்க, என் நெஞ்சில் குடியிருக்கும் சான் ஆண்டோனியோ மக்களே, உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், இங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு எங்க அணியின் போர்வால் மோகன் அவர்களுக்கும் எதிரணியில் இருக்கிற நம்ம தலைச்சரன் அவர்களுக்கும் தான். சரிங்களா? அதனால இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.